வணக்கம். கதை சொல்றேன் கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ ஒரு அழகான கதைக்குள்ள போகலாம். கதை சொல்றேன் கேளுங்க. மீராவுக்குன்னு பெரிய கனவு எதுவுமே இல்லை. அவளுக்கு வேண்டியது மாசம் முடியும் முன்னாடி சேலரி முடிஞ்சிடக்கூடாது, ரூமுக்கு வாடகை கட்டும் போது பயம் வரக்கூடாது, அவ போற இன்டர்வியூல எல்லாம் எக்ஸல் தெரியுமான்னு கேட்டா கண்ணு கீழே போக கூடாது. அதுதான் அவளோட கனவாவே இருந்துச்சு. மீரா சென்னையில உள்ள ஒரு சின்ன மொபைல் ஷாப்ல பில் கவுண்டர்ல வேலை பார்த்தா. மாத சம்பளம் 12,000. அவளோட வேலையே காலையில ஷாப்பை ஓபன் பண்ணணும், கஸ்டமருக்கு சார்ஜர் காட்டணும், ஃபோன் கவர் எடுத்து கொடுக்கணும், பில் போடணும், சாயங்காலம் ஸ்டாக்கை கவுண்ட் பண்ணணும். வேலை கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த வேலையில இருந்து வெளியவே வர முடியாத ஃபீலிங் தான் கஷ்டம். மீராவோட ரூம்மேட்டா வித்யா இருந்தா. வித்யா ஒரு டேட்டா என்ட்ரி கம்பெனில வேலை பார்த்தா. வித்யா தினமும் லேப்டாப் பேக்கை மாட்டிட்டு போவா. மீரா தினமும் பிளாஸ்டிக் கவர், பில் புக், கேஷ் டிராயர் இதையே பார்த்துக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் மீரா ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்காக இன்டர்வியூக்கு போனா. ரூம்ல 3 பேர் இருந்தாங்க. மீராவோட ரெஸ்யூமை பார்த்த ஒருத்தன் கேட்டான், உங்களுக்கு எக்ஸல் கம்ஃபர்டபுளா? மீரா கொஞ்சம் சிரிச்சா. பேசிக் தெரியும் சார். அவன் உடனே லேப்டாப்பை அவ பக்கம் திருப்பி வச்சான். இந்த ஷீட்டில் உள்ள டோட்டல், ஃபில்டர், அப்புறம் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணுங்க. மீரா மவுஸை பிடிச்சா. ஸ்க்ரீன் முன்னாடி உட்கார்ந்த உடனே அவளோட கை ரொம்ப வேர்த்திருச்சு. எங்க கிளிக் பண்ணணும், எந்த மெனு, ஃபார்முலாவை எப்படி டைப் பண்ணணும்னே அவளுக்கு தெரியாது. அந்த 2 நிமிஷம் அவளுக்கு 2 மணி நேரம் மாதிரி இருந்தது. இன்டர்வியூ முடிஞ்சதும் அவ வெளியே வந்தா. போன்ல மெசேஜ் வந்துச்சு. Thank you for attending. We will get back to you. அந்த மெசேஜை பார்த்தோன்னே மீராவுக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. மீரா ரூமுக்கு வந்ததும் வித்யா கேட்டா, இன்டர்வியூ எப்படி போச்சு? நான் பேசினது சரிதான், ஆனா எக்ஸல் வந்தப்ப பிளாங்க் ஆயிட்டம்பா. வித்யா அட்வைஸ் சொல்லல, பரவாயில்லன்னு சொல்லல. அவ லேப்டாப்பை ஓபன் பண்ணி ஒரு எம்டி எக்ஸல் ஷீட்டை காட்டினான். இது பெரிய விஷயம் இல்லை, ஆனா தினமும் பண்ணணும். 10 நிமிஷம் போதும் மீரா இதுக்கு. மீரா சிரித்து கொண்டே, 10 நிமிஷத்துல என்னப்பா ஆகும்? வித்யா சொன்னா, 10 நிமிஷத்துல வாழ்க்கை மாறாது, ஆனா பயம் கொஞ்சம் குறையும். அந்த லைன் மீராவுக்கு பிடிச்சது. ஏன்னா அது பொய்யான மோட்டிவேஷன் மாதிரி இல்லை, உண்மை மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் மீரா ரொம்ப பிஸியாக இருந்தா. கடையில் ஒரு கஸ்டமரை பார்த்தா சார்ஜர் ரிட்டர்ன் பண்ண வராரு. இன்னொருத்தர் டெம்பர் கிளாஸ்க்கு ப்ரைஸ் கேட்குறாரு. ஹரி வேற ஸ்டாக் கவுண்டரில் மிஸ்டேக் பண்ணியிருக்கான். மீராவுக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே டயர்டு. மீரா ரூமுக்கு போனோன்னு படுக்கணும்னு நினச்சா. ஆனால் வித்யா லேப்டாப்பை டேபிள் மேலே முன்னாடியே ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா. மீரா சேரில் உட்காந்தா. இன்று 10 நிமிஷம் மட்டும்னு வித்யா சொன்னான். மீரா முதல் ஃபார்முலா டைப் பண்ணா, அப்புறம் என்டர் பண்ணா. டோட்டல் வந்துருச்சு. அது பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை, ஆனால் அந்த இரவு
மீரா தூங்கும்போது இன்டர்வியூ ரூம்ல இருந்த பிளாங்க் ஃபீலிங் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மீராவுக்கு இது டெய்லி ரொட்டீன் ஆயிடுச்சு. காலையில பார்த்தா வேலை, மாலையில பஸ், நைட்டு சிம்பிளா டின்னரு, அப்புறம் 10 நிமிஷம் எக்ஸல். சில நாட்கள் மீரா இந்த வேலையை மிஸ் பண்ணா. சில நாட்கள் மீரா இந்த 10 நிமிஷத்துலேருந்து எஸ்கேப் ஆனா. தூக்கம் வருது, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பா. ஆனா வித்யா ஒரு ரூல் போட்டிருந்தா. நீ ஃபுல் மூடில் இல்லைனாலும் பரவாயில்ல, லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஒரு ரோ டைப் பண்ணு, அதுவே அந்த நாளோட வின்னு. மீரா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா. மீராவால ஒரே நாள்லாம் எக்ஸ்பெக்ட் ஆக முடியாது. ஆனா அவ மெதுவா கத்துக்கிட்டா. முதல்ல ஃபில்டர் யூஸ் பண்ண கத்துக்கிட்டா. சிம்பிளா டோட்டல், ஆவரேஜ், டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண, ஸ்டாக் லிஸ்ட் கிளீன் பண்ண எல்லாமே மெதுவா கத்துக்கிட்டா. ஒரு நாள் கடையில பிரச்சனை ஆயிடுச்சு. மந்த்லி ஸ்டாக் ரிப்போர்ட் வேற அனுப்பணும். ஹரி மெயின்டைன் பண்ண ஷீட்ல சேம் ஐட்டம் 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. பிரைஸ் எல்லாம் சில இடத்துல தப்பு தப்பா போட்டு வச்சிருக்கான். மேனேஜர் கால் பண்ணி, ரிப்போர்ட்டை இன்னைக்கே அனுப்பணும், யாராவது சரி பண்ணுங்க. ஹரி டென்ஷன் ஆயிட்டான். எல்லாரும் பிஸியா இருந்தாங்க. மீரா அந்த ஷீட்டை பார்த்தா. முன்னாடினா மீராவுக்கு எக்ஸல் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா இந்த முறை மீரா கேட்டால், ஹரி நான் ட்ரை பண்ணலாமா? ஹரி சிரித்து கொண்டே, உனக்கு வருமா? அந்த கேள்வி கொஞ்சம் குத்துச்சு. ஆனா மீரா ரியாக்டே பண்ணல. மீரா அந்த லேப்டாப்பை எடுத்தா. ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணிட்டா. அப்புறம் ஃபில்டர் போட்டா. அப்புறம் டோட்டல் ஸ்டாக் வேல்யூவை கால்குலேட் பண்ணா. அது பர்ஃபெக்ட் ரிப்போர்ட் இல்லை, ஆனால் அன்னைக்கு அனுப்பக்கூடிய ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே மேனேஜர் ரிப்ளை பண்ணான், குட், நெக்ஸ்ட் மந்த்தும் இதே ஃபார்மெட்டில் மெயின்டைன் பண்ணுங்க. ஹரி அப்போதான் கேட்டான், நீ எப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்ட? மீரா சின்ன சிரிப்போடு சொன்னா, 10 நிமிஷம் 10 நிமிஷமா. மீரா இரவு ரூமுக்கு வந்ததும் வித்யாட்ட எதுவுமே சொல்லாம லேப்டாப்பை ஓப்பன் பண்ணான். இந்த முறை ப்ராக்டிஸுக்காக இல்லை, ரெஸ்யூம் அப்டேட் பண்ண. ஸ்கில் செக்ஷன்ல மீரா என்னெல்லாம் டைப் பண்ணா தெரியுமா? பேசிக் எக்ஸல், ஸ்டாக் ரிப்போர்ட்டிங் ஹேண்டலிங், பில் எக்ஸ்பீரியன்ஸ், கஸ்டமர் ரிப்போர்ட். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. ஆனால் மீராவுக்கு அது சாதாரணம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மீரா ரெஸ்யூம்ல இருக்கிற லைன்லாம் ஃபேக்காக இருக்கும். இந்த முறை அவள் எழுதியது அவள் உண்மையாக செய்தது. 3 வாரம் கழிச்சு மீரா இன்னொரு இன்டர்வியூக்கு போனா. இந்த முறையும் அதே கேள்விதான், எக்ஸல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா? மீராவுக்கு இன்னும் அந்த பயம் இருந்துச்சு. ஆனா இந்த முறை அவ போய் சொல்லல. அட்வான்ஸ்டு இல்லை சார், ஆனா ஸ்டாக் ரிப்போர்ட் கிளீன் பண்ணியிருக்கேன் சார். பேசிக் ஃபார்முலாஸ், ஃபில்டர், டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அவர் மீராவிடம் லேப்டாப்பை கொடுத்தார். சரி, இந்த ஷீட்ல டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணி டோட்டல் வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க. மீரா மவுஸை பிடிச்சா. கை அதே மாதிரி வேர்த்துச்சு. ஆனா மைண்ட் பிளாங்க் ஆகல. அவள் மெதுவாக கிளிக் பண்ணா. டேட்டா செலக்ட் பண்ணா, டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணா, அப்புறம் ஃபார்முலா போட்டா. என்டர் பண்ணா, ரிசல்ட்டும் வந்துருச்சு. அவர் ஸ்கிரீனை பார்த்து, ஓகே, நாட் பேட். அந்த நாட் பேட் அவளுக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட் இல்லை, ஆனால் அதுதான் ரியல் லைஃப். எப்போதும் யாரும் நம்மை பார்த்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்க மாட்டாங்க. சில நேரம் நாட் பேட் தான் கிடைக்கும். ஆனால் அந்த நாட் பேட் கூட ஒரு கதவு திறக்க போதுமானது. 2 நாள் கழிச்சு மீராவுக்கு ஆஃபர் வந்தது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப், சம்பளமும் 18,000. மீரா ஃபோன் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருந்தா. அவ அழல, அவ கத்தவும் செய்யல, அவ ரூம் முழுக்க டான்ஸும் ஆடல. அவள் அமைதியா உட்கார்ந்திருந்தா. ஏன்னா அவளுக்கு தெரியும், இந்த ஜாப் கிடைச்சது ஒரு நாள்ல இல்ல, அது அந்த 10 நிமிஷங்களால தான்.
டயர்டா இருந்த இரவுகள், தூக்கம் வந்து ஓபன் பண்ண லேப்டாப், தவறா போட்ட ஃபார்முலா டெலீட் பண்ணி மீண்டும் ட்ரை பண்ண ரோஸ், அதெல்லாம் சேர்ந்துதான் வந்த ஆஃபர் அது. மீரா அடுத்த நாள் கடைக்கு போனப்ப ஹரி கேட்டான், புதுசா ஜாப் கிடைச்சிருச்சு போல. மீரா தலையாட்டினாள். எக்ஸல் ஜாபா என்று ஹரி கேட்டான். மீரா சிரித்து கொண்டே, எக்ஸல் மட்டும் இல்ல, கொஞ்சம் கான்பிடன்ஸான ஜாபும். மீரா கடையை விட்டு வெளியே வந்தப்ப ரோட்ல டிராபிக் அதே மாதிரி இருந்துச்சு. பஸ் ஸ்டாப்ல கிரவுடும் அதே மாதிரி இருந்துச்சு. லைஃப் ஒரே நாள்ல மாறல, ஆனா மீரா மாறி இருந்தா. மீரா அவளோட போன்ல ரிமைண்டர் போட ஆரம்பிச்சிட்டா. டெய்லியும் 10 நிமிஷம். இந்த முறை எக்ஸலுக்காக இல்ல, இங்கிலீஷ் பேசுறதுக்காக. ஏன்னா அவளுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம வாழ்க்கைய பெரிய முடிவுகள் எதுவும் மாத்தாது. சில நேரம் யாருக்கும் தெரியாத சின்ன சின்ன பழக்கம்தான் நம்மள மெதுவா தூக்கி நிறுத்தும். அந்த 10 நிமிஷமும் உலகத்துக்கு சின்ன நேரம், ஆனா ஒரு பயந்த மனசுக்கு அது ஒரு ஆரம்பம்.